அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பிளான் போட்டிருக்காங்க. ஏன்னா கதிரேசன் ரேணுகா ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து ராஜி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ரேணுகாவை வச்சு கதிரேசனோட மைண்ட் நான் டைவர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. அதாவது ராஜேஸ்வரி அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்கன்னா, ஸோ கண்டிப்பா ரேணுகாவை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்களோ அந்த டாக்டரை போயிட்டு மீட் பண்ண போறாங்க. அதாவது அந்த ரகுவை வந்து மீட் பண்ண போறாங்க. ரகுவோட பிளான் என்ன அப்படின்றதையும் வந்து ராஜி தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா ராஜி வந்து சொசைட்டில எவ்வளவு பெரிய கிரிமினல், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றது வந்து எல்லாமே தெரியும். கண்டிப்பா ரகு வந்து ராஜேஸ்வரிக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால ராஜேஸ்வரி, ரகு, இந்த ரேணுகா மூணு பேரும் கூட்டுக்கான வழியா சேர்ந்துட்டு தான் கதிரேசனோட சொத்தை வந்து ஆட்டையை போட போறாங்க. அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரேணுகா கிட்ட அறிமுகப்படுத்தணும். அதனால தான் டாக்டர் பார்த்தீங்கன்னா மறுநாள் நீ வா, நம்மளோட ஆளுங்க வருவாங்க, உன்னை கடத்திடுவாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, அதுக்கப்புறம் டீல் என்னவோ அதை பத்தி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாரு. ஸோ ரேணுகா அதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ரேணுகா பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருக்கும்போது மனோகர் வந்துட்டாரு. மனோகருக்கு வந்து எப்பவுமே ரேணுகா மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா ரேணுகா வந்து உண்மையான ரேணுகா இல்ல, அவங்க டிராமா பண்றாங்களோ அப்படின்ற எண்ணம் வந்து ரேணுகா எப்ப வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அப்பத்துல இருந்து மனோகருக்கு வந்து அதிகமாவே இருக்குது. ஸோ எப்படியாவது அந்த பேப்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரை பண்றாங்க. ஆனா ரேணுகா பார்த்தீங்கன்னா அதை வாய்க்குள்ள போட்டுக்கிட்டாங்க. ஸோ மனோகர் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவ வந்து கண்டிப்பா வந்து நடிக்கிறா, இவ வந்து ஒரு பொய்யானவா அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதுக்கான ஆதாரம் வந்து மனோகர் கிட்ட இல்லை. ஏன்னா ஆதாரத்தோட கொண்டு போனாதான் மல்லி, விஜய் ரெண்டு பேருமே நம்புவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது ரேணுகாவை அவ்வளோ ஈஸியா வந்து விஜய் கிட்டையும் மல்லிக்கிட்டையும் வந்து போட்டு கொடுத்துட முடியாது. ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து நம்புவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப கதிரேசனுக்கு ஒரே வருத்தம், என்னடா நம்ம பொண்ணு வந்து நம்மளை எப்ப அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் 3 வேற சொன்னாங்க. இதனால பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு கதிரேசன் பயந்தாரு. ஆனா டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது இந்த விஷயத்த வந்து நாங்க ஸ்டேஜ் 3 சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் வந்து இப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த வாசுதேவன் சொன்னாங்க. இதையெல்லாம் வந்து கதிரேசனும் நம்பிட்டாங்க, மல்லியும் நம்பிட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்றத வந்து கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சி ஆகணுங்க. இல்லையாட்டி மல்லியோட உயிருக்கு கூட ஆபத்துகள் வர வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்குது. ஏன்னா ரேணுகா வந்து சொத்து ஆட்டையை பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு இடையூறா இருக்கிறது வந்து நம்ம மல்லி தான். ஏன்னா மல்லி வந்து ஒவ்வொரு டைமும் கதிரேசனோட வீட்டுக்கு போனாவோ ஸோ இல்லை இங்க வந்தாவோ ரேணுகா வந்து ஒரு குழந்தை மாதிரி வச்சு வச்சு பார்த்துக்கிறாங்க. இதனால அவங்க நினைச்ச காரியத்தை வந்து செய்யவே முடியல. அதனால வாசுதேவன் இந்த ரேணுகா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய பிளான் போட போறாங்க. இந்த பிளான்ல இருந்து மல்லியை தூக்க போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.